ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழைய பெட்டியிலிருந்து ஒரு அழகான ப்ளவுஸ் பிட் பாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் இருக்கிற பழைய பெட்டி பாக்ஸை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு அதை நீட்டாக கழுவி காய வச்சதுக்கப்புறம் நம்ம செய்ய தொடங்கலாம். அந்த பெட்டியை உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இல்லை கிஃப்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டெக்கரேட்டிவ்க்கு பாசியோ மணியையோ ஜமிக்கையோ வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி ஒரு பூ டிசைன் மாதிரி செஞ்சு வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் காய விட்டு வச்சுக்கோங்க. அந்த பெட்டியை நீங்கள் அலமாரியில் இருக்கிற ரேக் மாதிரி பாதி பாதியாக நீங்கள் பிரித்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸ் பிட்டை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை பிரிக்கிறதுக்கு உள்ளே கார்ட்போர்டு அட்டை மாதிரி நீங்கள் சொருகி வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். அது சீக்கிரம் பிஞ்சும் போயிடாது, ரொம்ப ஸ்டிஃபாகவே இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ப்ளவுஸ் பிட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஜுவல்லரி வச்சுக்கலாம், ஹேர் அக்சசரிஸ் வச்சுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி குட்டியாவோ பெருசாவோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இடத்துல நீங்கள் அழகாக அடுக்கி ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறலாம். இந்த மாதிரி நம்ம ரேக்கை பிரித்து வைக்கிறப்ப நம்ம காட்டன் ப்ளவுஸை தனியாக வச்சுக்கலாம், டிசைன் ப்ளவுஸை தனியாக வச்சுக்கலாம், இல்லை பூனம் ப்ளவுஸை தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிரித்து வைக்கிறப்ப நம்ம சேலை எடுக்கிறப்ப அதுக்கேற்ற ப்ளவுஸை கரெக்டாக மேட்சிங்காக நம்ம எடுக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னுடைய சேனல் நேம் சன்ரைஸ் மதுரை. இந்த சேனலில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த பெட்டிக்குள்ளே நீங்கள் அந்துருண்டை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூச்சிக்கள் வராது. சீக்கிரம் அந்த பெட்டிக்கள் அரிக்காமல் நல்லா சூப்பராக நீட்டாக இருக்கும். அது போக நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு பாக்கெட்லாம் இருக்கும், நம்ம குளிக்கிற சோப்பு வேஸ்ட்டு பாக்கெட்லாம் இருக்கும். அதை நம்ம தூக்கி கீழே தான் போடுவோம். அந்த பாக்கெட்டை நல்லா கையாலேயே நீவி விட்டு அதை நீங்கள் அந்த பாக்ஸுக்கு அடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா எப்பயுமே நம்மளோட ப்ளவுஸ் பிட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ளவுஸ் பிட்டும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை தச்ச ப்ளவுஸையும் நீங்கள் வச்சுக்கிறலாம். இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நம்ம எடுக்கிறப்ப அந்த ப்ளவுஸ் ரொம்ப வாடையாக நல்லா சூப்பராக இருக்கும். போடுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு துணியோட அந்த இது மேலே மூடி மாதிரி போடணும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு ஒரு மூடி மாதிரி போட்டுக்கோங்க. இல்லை மூடி வேணாம், எனக்கு சிம்பிளாக ஓப்பன்லேயே இருக்கட்டும் அப்படின்னா மேலே ஒரு மெல்லிய துணியை நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே தூசி அடையாமல் ஒரு நீட் ஃபினிஷிங்கில் அந்த கவர் ஆகி அந்த பாக்ஸ் நீட்டாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த பாக்ஸில் வெளிப்புறம் நம்ம அழுக்காகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியே பாலித்தீன் கவரில் நீங்கள் நீட்டாக ஒரு இது மாதிரி நீங்கள் சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபேட் ஆகாமல் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா என்ன பண்ணலான்னா, நம்ம வாட்டர் ப்ரூஃப்லேயே கவர்லாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா அந்த பாக்ஸும் சேஃபாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்க துணியும் சேஃபாக இருக்கும், நம்மளும் எடுத்து போடுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பாக்ஸை அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே உங்களோட நேமை முத்துக்களாகவே எழுதலாம். இல்லை அப்படின்னா ஃப்ளவர்ஸை வாங்கி அழகாக ஒட்டி விடலாம். இல்லை ஜமிக்கியை அழகாக ஒரு பூ மாதிரி டெக்கரேட் பண்ணி அது மேலே ஒட்டி விடலாம். இல்லை அதுவும் வேணாம் அப்படின்னா மேலே நல்ல ஒரு ஷீட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த குந்தன் கற்கள்லாம் இருக்கும், அந்த மாதிரி கற்களை வச்சு ஒட்டுனீங்க அப்படின்னா இன்னும் ஹைலைட்டாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இல்லை இனிமேல் இந்த வீடியோவை பார்த்துட்டு போய் ட்ரை பண்ண போகிறீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும் எத்தனை பேர் இதை பார்க்குறாங்க, எத்தனை பேர் நம்ம அதை பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐடியா எனக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.